ஒரு யூடியூப் சேனல் காமிக்காத ஒரு வழி கடலாடி வழி தான் நம்ம போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இதிலே நடந்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவீங்களே. சூப்பராக இருக்குல்ல? அது கை வைக்காதாடி. அங்கே சின்ன பசங்க லாங்காக வந்துட்டு இருக்காங்க. அவனை வாங்க பயமுறுத்தலாம். அவனை கிட்னாப் பண்ணுறாங்க. நைட்லாம் போவீங்களா? ஏன்? வேற என்ன ஆகும்? இங்கே வாடா. வீக்கெண்ட்ல வெளில போக முடியாம தவிக்கிற உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. நீங்களும் என் கூட பருவதமலைக்கு டிராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹெட்செட்டை போட்டு கொஞ்சம் டைம் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பருவதமலைக்கு போயிருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் போக போறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணவங்களாலும் சரி, இந்த வீடியோவை பாருங்க. நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த, நேரில் போய் பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். 360ல வீடியோஸ் கவர் பண்ணியிருப்போம். அது வீடியோ வேற லெவலில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்த்து அவங்களும் டிராவல் பண்ண மோட்டிவேட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலாடி வழியாக தான் இந்த மலைக்கு ஏறி இருக்கோம். கடலாடி வழின்றது வேற லெவலில் இருக்குங்க. இது வரைக்கும் நான் எந்த யூடியூப் சேனல்லையும் பார்த்தது இல்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் இந்த வீடியோ அந்த கடலாடி ரூட்டை வேற லெவலில் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு அட்வென்ச்சரஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய வழி கடலாடி வழி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரூட்டு ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது. ஓ மை காட், இது பெரிய மலையை ஏறணும் போல். நீங்கள் நினைக்கிற மாதிரி கடலாடி ரூட் ரொம்ப ஈஸி இல்லைங்க. அதுக்கு நீங்கள் அந்த ரூட்டே போயிடலாம். அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. வெல்கம் பேக் மக்களே. டிராவல் அண்ட் இந்த பருவதமலையோட ஹிஸ்ட்ரியை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே புரியுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடலாடி ரூட் வழியாக நாங்கள் பருவதமலை ஏற போகிறோம். இப்படியே போயிட்டே இருந்தோம்னா நம்ம மலை காலத்தில் போயிட்டு இந்த பைக்கை பார்க் பண்ணிட்டு போதான் நம்மளுடைய வேலையே. நம்ம கூட நம்ம பாய்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் மக்களே. ஹாய் ஹாய் ஹாய். இதுதான் நம்மளுடைய கேடிஎம். இப்போதைக்கு இந்த ரைட்ல இதுதான் நம்மளுடைய கேடிஎம். வேற லெவலில் இருக்குங்க பைக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு ஜாஸ்திட்டு இருக்கோம். ஊரே பார்க்க சூப்பராக. இது ஃபுல்லாக மாடு விடுறதுவா கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடெலாம் விடுவாங்களா, அதாவது ஜல்லிக்கட்டு மாதிரி நடத்துவாங்க போல. ரோடு நல்லா சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. ஊர் பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. அது பேர் கோயில், அதை தத்து பேர். கடலாடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போனீங்கன்னா இந்த போர்டை பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட ட்ராவலே ஸ்டார்ட் ஆகுது. வாங்க போயிட்டே இருக்கலாம். பருவதமலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே மேலே கோயில் கட்டினது, அங்கே நம்ம தங்கத்துக்கான வசதிகள்லாம் செஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த சித்தர் தான். இவர் பார்த்தீங்கன்னா 1989 மேலே போயிட்டு 2009 வரைக்கும் மேலேயே தாங்க இருந்தார். அதுக்கப்புறம் தான் கீழே அவருடைய உயிரை விட்டுருந்தார். ஃபுல்லாகவே இந்த கோயிலுக்காக அவரோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்தார். ஸோ அவரோட நினைவாக தான் 24/7 அங்கே மேலே அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் கடலாடி வந்தீங்க அப்படின்னா மௌன யோகி விலோபானந்தா சித்தருடைய அவருடைய சார்பாக இங்கே அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் மேலே போயிட்டு நீங்கள் மேலேயும் அன்னதானம் போடுவாங்க. ஸோ அதையும் சாப்பிட்லாம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு இங்கே பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் தாராளமாக அவங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். அவங்க எவ்வளோ வேணாலும் கொடுத்துட்ருப்பாங்க. எல்லாமே ஒரு ஃப்ரீயாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மேலே மலையில் ஏறலாம். நம்ம கொஞ்சம் ஏன்டா அவ்வளோ வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த வண்டியை நாங்கள் ஆன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி விட்றானுங்க. வண்டியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் இப்போ தான் மலையடி வரத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணுறோம். போகுமான்னு தெரில. போகிற வழியிலே நம்ம முடிச்சு விட்ருவாங்க போல். கைஸ், இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூப் சேனலும் காமிக்காத ஒரு வழி கடலாடி வழி தான் நம்ம போகிறோம். நம்ம விநாயகரை நம்ம கும்பிட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். விநாயகரப்பா பருவதமலைக்கு எப்படி மெயின் ரோட்டில் போகணும், அதாவது தென்மாதிமங்கலம் வழியாக எப்படி போகணும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வழி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த லிங்க்கு. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடலாடி ரூட் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் போட போகிறோம். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ போட்டதில்லை. சரி, ஓகே கைஸ், வாங்க போகலாம். கடலாடி ரூட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஃபுல்லாகவே ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுல்லாக மலை ஏறுற மாதிரி இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். செம ஃபன்னாக இருக்கும், அட்வென்ச்சராக இருக்கும். நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதில் தாங்க நடந்து போயிட்டுருக்கோம்.
ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் மலை மேலே போகிறதுக்கு இப்படி தான் வந்து போய் ஆகணும். இங்கே தான் வந்து நம்ம பைக்லாம் விட்டுருக்கோங்க. நீங்கள் வந்து இங்கே கீழே பைக்கு விட்டு மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ஹவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கீழடியிலேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இதிலே நடந்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவீங்களே. இப்போ நம்ம கீழே தாங்க போயிட்டுருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி போயிட்டு ஃபுல்லாகவே வந்து அழிச்சு வச்சிருச்சு. வா, மழை தெரியுதுங்களா? அங்கே தான் நம்ம போகிறோம் இப்போது. இதெல்லாம் தண்ணி போகுமா? இது தண்ணி போய் தான் ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சா? ஆனால் தண்ணி போய் ஃபுல்லாக அடிச்சுனே போயிருக்கு போல, ஆழமே போயிடுச்சு. நம்மளாம் சும்மா நின்றுருக்கு. அருவி இருக்காடா எங்க கீழே? இந்த தம் போறோம் இல்லையா? சென்னையில் வந்து பருவதமலைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் 3 ரூட் சூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து காஞ்சிபுரம் வழியாக அந்த சுங்காச்சத்திரம் வர்றது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை போயிட்டு வர்றது, இன்னொன்று வந்து ஷார்ட் ரூட் வந்து வந்தவாசி சைடில் வர்றது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசி ரோட்டில் தான் வந்தோம். செம சூப்பராக இருந்துச்சு ரோடு, வேறு லெவலுங்க. புதுசாக ரோடு போட்டிருக்காங்க, எங்கேயுமே பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம். பைக்கில் வந்தால் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இளநீ கடை போட்டிருக்காங்க அக்கா. ஸோ இளநீ வந்து இங்கேயே வாங்கி குடிச்சிடலாங்க. அது இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கேயே வந்து முடிஞ்சளவுக்கு எனர்ஜிலாம் ஏற்றிட்டு மேலே போயிட்டே இருக்கலாம். தம்பி நேரா இது பாம்பு வேற. என்னடா பாம்பு மாதிரியா இருக்கு? இங்க பாம்பு ஒன்று செத்துச்சு. கையை வைக்காராடி, உண்மையாக பாம்பு செத்து போயிடுச்சா? உண்மையிலேண்ணா இந்த பாம்பு எப்போ அச்சு போட்டாங்கன்னா நோய்க்குன்னா அப்படியே அந்த பதிஞ்சிச்சு. இந்த பாம்பு அப்படியே பாறை மாதிரி அச்சு செலுத்து. பாம்பு அப்படியே இதில் தெரியுதுங்களா உங்களுக்கு? நாகப்பாம்பு வச்சு தெரியுதா? ஓ மை காட். நீங்கள் வந்து கீழேருந்து வந்தீங்க அப்படின்னா கடலாடி ரோட்டில் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இந்த பாம்பு பாறையை பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அச்சு வந்து அப்படியே பாம்பு வச்சு அப்படியே கிளியராக தெரியுதுங்க. பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க நமக்கு. ரொம்ப விசித்திரமாக இருக்குங்க. பாருங்க, அதெல்லாம் போனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் போல. போக அங்கே இருக்கடா கோயில். ஆமாங்க, அதோ தெரியுதுங்க கோயில். அங்கே தாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய புத்து பார்த்தீங்களா? ஓ மை காட். கண்டிப்பாக சொல்கிறீங்களா வந்து பெரிய பெரிய பாம்பு இருக்குங்க. வா, நீங்கள் இந்த சைடில் வந்தீங்கனாலே கொஞ்சம் பாம்புலாம் இருக்கலாம், பார்த்து நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக தண்ணி தேங்கியிருக்கு பாருங்கள், மழை தண்ணி. இங்கே இருக்க விலங்குகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் தண்ணியே. பாம்பாக சரி, நாய் சரி, அதாச்சும் இல்லைனா குரங்கு, இது எதுவாக இருந்தாலும் சரி இந்த தண்ணி தான் வந்து குடிக்குங்க. வாவ், ஓ செம்ம சூப்பராக இருக்குது. அட்வென்ச்சர்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில். தம்பி, நீங்கள் டெய்லி போயிட்டு வருவீங்களா? நைட்லலாம் போவீங்களா? ஏன்? ஏன்னா இங்க நிறைய இது பாம்பு பூச்சி அதிகமா வரும். வேற என்ன ஆகும்? இங்க செத்துருப்பாங்க. இங்க ஒருத்தர் செத்துக்கிறாங்க. இங்கே வாடா. இங்க யார்? நம்ம ஊர் ஆளா இல்லை வெளியூர் ஆளா? வெளியூர். நிறைய பேர் இப்படி ஆகுவாங்களா? சீரியஸாக சொல்கிறீங்களா? அதனால் நைட்டு வெளில போக மாட்டீங்களா? கைஸ், இவங்க வந்து போக வந்து பயங்கர திகிலான கதையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும். சூரி வா, சூரி இங்கிட்ட இப்படி வா, போகலாம் வா. நேரா இறங்கும் போது அந்த பள்ளத்தில் எடுத்துக்கலாண்ணா. அங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குமா? கடப்பாறை மலைலாம் ஒன்று எவ்வளோ தூரம் இருக்கு? இப்படி கை விட்டோம்னா அவள் தான் நம்ம கதை. அப்படியே கடப்பாறை நெட்டு வச்சிருப்பாங்க. சும்மா வைக்கிச்சுன்னா அவள் தான் டேரக்டா கீழே போயிடுமா? வந்து என்ன பண்ணுவோம், இப்போ மழை வந்தா கம்பி டைட்டா வச்சிருந்தா யாரும் எல்லாம் காலுக்கு எல்லாம் வைக்கும். வைக்கணும் அப்படியே போயிடும் கால். சரி தம்பி, சரி ஓகே, நாங்கள் முடிஞ்சாலும் சேஃபாக போகலாம். கேஸை வந்து இவங்களாம் வந்து இங்கே இருக்க பசங்க இவங்களே வந்து இவ்வளோ சொல்கிறாங்கன்னா மழை இந்த சைடில் வந்து வேறு லெவலில் போகும் போல். வாங்க போகலாம். கேஸ், தம்பி வந்து நமக்கு ஏதாவது சொல்கிறாங்க. நான் அந்த புளியாங்கத்தில் புளியாங்க இருக்கான்னு பார்த்தேன். என்னாச்சுரா? பாம்பு ஒன்று பெருசாக ஒன்று இருந்துச்சு. எங்கே பார்த்தேன்? அங்கே ஒரு புத்து இருக்கணும்ல, அதுலேருந்து வந்து இந்த மரம் மேலே ஏறி. என்ன பாம்பு தெரியல, நான் என்ன பாம்புன்னு. அதெல்லாம் பெருசாக இருந்துச்சு. என்ன பண்ணீங்க? என்ன அடிச்சிங்கண்ணா? அடிக்கலாம் இல்லை, அடிச்சா நம்மளுக்கு கடிக்கணும். சரி அடிக்கூடாது சரியா? நம்ம அது அது வேலையை பார்த்துட்டு போயிடுவோம், நம்மளும் போயிடலாம். இன்னும் அங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. இங்கே ஒரு புளிய மரம் இருக்குங்க. இந்த புளிய மரம் வந்தீங்கனாலே
நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ட்ரெக்கிங் பண்ணிங்கன்னு அர்த்தம். ரூட்லாம் நீங்கள் போக போக இதுமாதிரி ஆறாம் மார்க்காக போட்டே இருப்பாங்க. நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். கரடு முரடான மலைகளை தாண்டி சிவப்பயணத்தை தொடங்குகிறோம். ஓம் நமச்சிவாய. பார்த்தீங்கன்னா வந்து அங்கே சின்ன பசங்க லாங்காக வந்து வந்துட்டுருக்காங்க. அவங்கள வந்து வாங்க பயமுறுத்தலாம், அவங்கள வந்து கிட்னாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தலாம். என்ன பண்ண பார்க்கலாம் வாங்க. ஏய் என்னடா இருக்குல்ல, என்ன கல் எடுக்கிறீங்க? எதுவும் பண்ணல உங்களை சும்மாடா. வீடியோ தான் எதுவுமே உங்களை எதுவும் பண்ணல. கீழே போடு, கல்ல கீழே போடு. எங்க நம்ம இவ்வளோ பிராங்க் பண்ணலான்னு வந்தா இவனுக்கு இவ்வளோ சாரா இருக்காங்க. இந்த லோக்கல் பசங்களா நீங்க? இங்க சீரியஸாக சொல்கிறேன், வீடியோக்காக சும்மா தாங்க பண்ணேன். பார்த்தா இவனுக்கு கல்லாம் தூவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. சாரிடா வாங்கடா. மேலே போய்ட்டுறீங்களா? சரி ஓகே சரி வா. நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? சரியா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். போய்ட்டு வரீங்க? என்ன தூக்கிட்டு போனீங்க? தண்ணி பாக்ஸ். தண்ணி பாக்ஸ் எத்தனை லிட்டர் இருக்கும்? 12 லிட்டர். 12 லிட்டர். எவ்வளோ கொடுத்தாங்க? 120 ரூபா. 100 ரூபா கொடுத்து அவ்வளோ தூரம் போயிட்டுங்களா? ஏதோ அந்த கடப்பரமலை கீழே ஒரு இடம் இருக்குமே, 2 வழி கூடுதுல்ல? ஆமாம்மா 2 வழி. ஆமாம், அந்த மெயின் வழி ஜாயிண்ட் ஆகும்ல அந்த கடையானதான். கைஸ் 120 ரூபாய்க்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து இந்த வழியை வந்து ஒரு டைம் போங்க. இதுக்கே வந்து ஒன்றும் முடியல. இங்கே வந்து அவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. மணியோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம ஈஸியாக சம்பாதிச்சு செலவு பண்ணுறதெல்லாம் தெரியுது. முடிஞ்சளவுக்கு வந்து அனாவசியமாக செலவு பண்ணுறதை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். மேலே எவ்வளோ நம்ம போகிறதுக்கு? நிறைய நேரம் ஆகுமா? ஈஸியாக இருக்குமா? இந்த வழி ஈஸியாக, அந்த வழி கஷ்டமா? ஃபுல்லாக படிக்கட்டுலாம் இருக்குமா? ஃபுல்லாக இதேமாதிரி கல்கள்லாம் தான் இருக்குமா? ஆஹா சரி ஓகே வாங்க நம்ம போகலாம். எனக்கு இப்போவே காலெலாம் வந்து உதற ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வந்து இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அட்வென்ச்சரஸாக இருக்குங்க. பாருங்கள், யாருமே இல்லை. கடலாம் இருக்குமா? பரவாயில்ல, கடலாம் இருக்கா? சவுண்டு கேட்டிங்களா? எந்த ஒரு அன்வான்டாக எந்த சத்தமுமே இருக்காது. நீங்கள் பேசுனீங்க மட்டும் தான் சத்தம் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பறவைங்க, இந்த பூச்சிங்கெல்லாம் கத்திட்டு செம சூப்பராக இருக்குங்க. அதான் லைட்டாக இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மலைலாம் எதுவுமே தெரியாது. ஃபுல்லாகவே வந்து நம்ம காட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கடலாடி ரூட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சரஸாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்காது. பாருங்கள், ஃபுல்லாகவே அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும். கீழேருந்து ஒன்றா நடந்து வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு கடையை பார்ப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கே எல்லாமே வாங்கிடலாம். ஏன்னா வந்து மேலே போக கடை இருக்குமான்னு தெரியாதுங்க. இங்கே வந்து கூல் ட்ரிங்க்ஸு, சோடா, அப்புறம் இது எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த காட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரிலங்க. வாங்க போயிட்டே இருக்கலாம். கைஸ் எப்படி நடந்தது? எப்பா ரூட்டு ஃபுல்லாகவே வந்து இப்படி தாங்க இருக்குது. ஓ மை காட், இது வந்து பெரிய மலையை ஏறணும் போல் தெரியுதுங்களா? ஆஹா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கடலாடி ரூட் ரொம்ப ஈஸி இல்லைங்க. அதுக்கு நீங்கள் அந்த ரூட்டே போயிடலாம். அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை நடக்குதோ எதுவுமே ஞாபகம் இருக்காதுங்க. இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் அவங்க லைஃப் இதில் இருக்கும். மேலே போனோடனே ஏறிட்டேன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்காகவே நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ட்ரெக்கிங் பண்ணி ஆகணும். நீங்கள் அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா கூட அந்த படிக்கட்டில் வந்துடலாம். இந்த ரோடு ஃபுல்லாகவே பாருங்கள். இன்னும் போக போக எப்படி இருக்க போகுதுன்னே தெரியலங்க. ஏக்கம் தவிர்னு சொல்லிட்டு அங்கே அழகாக ஒரு எழுதி வச்சுருக்காங்க. அதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக கல்லில் கரடு முரடான பாதைங்க. நான் தான் பேர் கிரில்ஸ்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் நம்மளுக்கு தோண வைக்கும். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த ரோட்டு. பாருங்கள், அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா வந்து சூரியலாம் உட்காந்துட்டான். கைஸ் ஆனால் வந்து இந்த ரூட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து காடமான பாதையெல்லாம் இருக்கும். படிக்கெல்லாம் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. பாருங்கள், அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. போக போக ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த ரூட்டு சூஸ் பண்ணது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அங்கே வந்ததோட இந்த ரூட்டு பயங்கரமாக இருக்குது.
நீங்கள் இந்த ரூட்டில் வரும்போது ரொம்பவே ஆபத்தான ஒரு ரூட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க மோஸ்ட்டாக. ஸோ வந்து ரொம்பவே திக்குன்னு ரொம்ப ஒரு பதட்டத்துலேயே தான் நடந்து போவீங்க. அந்த அட்வென்ச்சரஸை என்ஜாய் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கூட்டத்தோட ஒரு க்ரௌடை சேர்த்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வரலாம். அங்கே குட்டி பையன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தூக்கிட்டு போகிறாரு. இப்போ தான் 150 ரூபாய்க்கு இங்கேருந்து மேலே கடைக்கான பொருள்லாம் தூக்கிட்டு போகிறாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இங்கே வந்தோமா அப்படின்னா ரொம்ப ஜாலியாக செலவு பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதுதான் உங்களோட இதுவாக இருக்கணும். மழை பெஞ்சதுன்னா சூப்பராக இருக்குங்க. நான் மழை பெஞ்சதுன்னா அந்த மழை சீசனில் வந்து ஒரு டைம் வந்தே ஆகணும். ஏன்னா வந்து பாருங்கள் எப்படி தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்குன்ட்டு. எல்லார்ட்டையும் தண்ணியில் நடந்து போகும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நல்லா வியூஸ் போச்சு அப்படின்னா மழை டைமில் வந்து சூப்பரான ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஒரு 1/2 hour நடந்துகிட்ருக்குங்க. இன்னும் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு 1 hour மேலே போனால் தான் வந்து நம்ம கடப்பாறை மலை பாதி கிட்ட போக முடியும். ஓகே, இதுக்கே நாக்கு தள்ளுது. கைஸ், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய பாடி கண்டிஷன் என்னன்னு சொல்லிட்டு இப்போயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ட்ராவல் வித் ஜகா. எங்கே நீங்கள் எப்போ மேலே லாஸ்ட் கிடைக்கா? இல்லை பக்கத்தில் இங்கே ஒரு கடை இருக்குல்ல, அதுக்கு மேலே கடை. கைஸ், இவங்க வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறதுக்காகவே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் வாங்குங்க. கண்டிப்பாக. நான் ப்ரோ நான் கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேன் ப்ரோ. கடைசியில் கையில் 20 ரூபா தான் இருக்குது. ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து வாங்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா எல்லாமே வாங்கி சாப்பிடுங்க. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். நானும் அப்படி பின்னாடியே வரேன். பாய். பார்த்து வெள்ளையங்கிரி பொதிகை மலையில் சித்தர்கள் வாழ்ந்த மாதிரி இந்த பருவத மலையிலையும் சித்தர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து இப்போது இந்த பைரவர் வடிவில் வந்து நமக்கு வழிகாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா மலையிலையுமே நடக்கிறது தாங்க. இந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5500 சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பளவு இருக்குது. அதனால் வந்து இது மலைக்கு ஒரு வழி இல்லை, 2 வழி இல்லை, 3வது இன்னொரு வழியும் இருக்குது. இந்த வீடியோ நல்லா ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த 3வது வழியும் கண்டுபிடிச்சி நம்ம அதில் ட்ரெக்கிங் பண்ணி அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். போக போக இந்த பருவத மலையோட மொத்த ஹிஸ்ட்ரியுமே சொல்லிகிட்டே போகலாங்க. அப்படியே வாங்க ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தாங்க இப்படியே போயிட்டு வந்தேன் அப்படின்னா நான் போகிற வந்துடும். ஓ, செம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் தண்ணி வரும்போது சூப்பராக இருக்குங்க. மழைலாம் பெஞ்சிச்சுன்னா தண்ணி அழகாக இதில் வரும். ஒரு டைம் வந்து நம்ம மழை டைம்லேயும் வந்து நம்ம வீடியோ பண்ணோம். வா, பாருங்க, சிவான்னு எழுதிக்காங்க. ஓம் நமச்சிவாயே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கடலாடி வழி வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்கும். அங்கே வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த மூணார் அந்த கேரளா சைடு போனால் வர அந்த பில்லர்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும். வா, செம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த கடலாடி வழியாக வரலாம். ஆனால் வந்து நார்மல் ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா இது மாதிரிலாம் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமே வரமாட்டாங்க. கொஞ்சம் சேஃபாக தான் நீங்கள் வரணும். ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தென்மாதி ரூட்லேயே வந்துடுங்க. கடலாடி வழியாக வரணும்னா நீங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வராதீங்க. நம்மளோட வழியில் வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. இல்லை அவங்களோட வழியில் தான் நம்ம போயிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பூச்சி தான் இருக்குது. சரி, இந்த நான் பழம் அதெல்லாம் விற்கிறீங்களா? அந்த காசுல என்ன பண்ணுவீங்க? அம்மாட்ட கொடுப்பேன். சீரியஸாவாடா? உண்மையில தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டில். அம்மாட்ட கொடுத்து நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்களா? நாங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு போவோம். எப்பனா ஒரு தாட்டி ஸ்கூலுக்கு தேவைன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா பென்சில் பேனா வாங்கிட்டு போயிடுவோம். எங்கே நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது இந்த 2 ரூபா 5 ரூபா சொல்லிட்டு நம்ம பேக்கெட் பண்ணி வாங்கிட்டு போவோம். கடைசியில் வந்து இதுதான் வந்து இப்போ வந்து பாய்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேலைக்கு போகிறதுனால அந்த 5 ரூபா 10 ரூபாவோட அருமை தெரியல நமக்கு. அதான் உண்மை. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து அந்த பசங்களுக்கு சீக்கிரமாக வந்து படித்து முடிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம மேலே போய் பே பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ. எல்லா கேங்லயும் ஒரு மெயின் புலி இருப்பான். அந்த புலி இவன் தான் என் கேங்ல இருக்குது. ஆமாங்க, நானும் பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லா பாறைமலையும் எல்லாம் மற்ற மலையும் நின்று ஃபோட்டோ எடுக்க சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு அவரு. ப்ரோ மேலே போயிட்டு தள்ளி விட்டுலாம் ப்ரோ. ஓகே ஓகே கைஸ். மனித பிரியே கிடையாது. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள்லாம் வந்து இது மாதிரி கல்லடிக்க வச்சோம் அப்படின்னா வீடு கட்டிடலாம் சொல்லிட்டு ஒரு
நம்பிக்கையோட இருக்காங்க. மலைக்கு வர எல்லாருமே வந்து இது மாதிரி கல் அடிக்க வச்சுட்டு போவாங்க. ஸோ அடுத்த டைம் வந்து அது மாதிரி வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அவங்க வந்து திரும்பி வருவாங்க. அந்த நம்பிக்கையாலேயே வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் விசித்திரமாக இருந்தாலும் வந்து பார்க்க நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நானும் சின்ன வயசில் வந்து வீடு கட்டுற மாதிரி கல்லெலாம் அடிக்க வச்சுருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நீங்கள் போனீங்கன்னா அப்படின்னா இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு ரூட்டு போட்டிருப்பாங்க. சிவாய நம்ம நீங்கள் கல்லாடி வழி ரூட்டு போகிறீங்க அப்படின்னா பயப்பட வேணாம். அவங்க வந்து எப்படி போகணுன்ற மொத்த ரூட்டுமே வந்து கிளியராகவே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. பிரச்சனை இல்லைங்க. ஓ சூப்பராக இருக்குது மக்களே. இதெல்லாம் பாருங்களேன். ஏன்னா யாருமே இல்லை. ஏன்னா தனியாக பார்த்து கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. ஆனால் என்ன தனியாக போனது வந்து கொஞ்சம் ஆபத்தாக இருந்தாலும் இது மாதிரி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம மேலே போயிடுவோம். அங்கே போனீங்க அப்படின்னா கடப்பாறை மலை, அது வந்து இன்னமும் பயங்கரமாக இருக்கும். மேலே அது கடை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்ணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எனர்ஜி திரும்ப வரும். இவ்வளோ வந்து ஒரு அழகான ஒரு வீடு கட்டலாம் வாங்க. சூப்பராக இருக்குல்ல? நீங்களும் வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சூப்பராக இருக்கும். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து மேலே ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா இன்னும் கடப்பரமலையெல்லாம் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குங்க. மூச்சு தான் வாங்குது. ஆனால் இந்த அட்வென்ச்சரஸாக போகும்போது ஒன்றுமே தெரிலங்க அதெல்லாம். வா ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ கொடுத்தேன் உங்களுக்காக. உங்களுக்கு நான் வந்து சூப்பரான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ரோ ஒன்று வந்து நம்ம போனோம். ஆமாம் கைஸ், அது பாருங்க அங்கே மலை தெரியுது. இதோ வந்துட்டோம். இப்போ அது உச்சியில் தான் நம்ம வந்து சிவன் இருக்கார். இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம். வா அங்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் வந்து கடைக்கு தேவையான பொருளை தூக்கிட்டு வர்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது இந்த கல்லாடி ரூட்டு. அடி இந்த பில்லுலாம் வந்து நீங்கள் பருவதமலை வீடியோ எதுலையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு கல்லாடி ரூட் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியும். நிறைய ரீல்ஸ் போடலாம், வீடியோஸ் போடலாம், என்னவா பண்ணலாங்க. செம்மையாக இருக்குது. நீங்கள் இதே வந்து நார்மல் ரூட் வந்து எப்படி வரணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து கமெண்ட்டில் வந்து என்னோடய பழைய விலாகையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதை பாருங்கள். அதில் வந்து மெயின் ரூட் அதாவது ஸ்டெப்ஸில் வந்து எப்படி வரணும்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம விட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு ரூட்டுமே ஜாயிண்ட் ஆயிருங்க. கைஸ் இவன் வந்து சும்மா இல்லாமல் இந்த செடியெல்லாம் வந்து கை வச்சுட்டு போனான். கையில் என்னாச்சு? முள் குத்திடுச்சு. ஆமாங்க, பார்த்தீங்கன்னா வந்து பாருங்களேன் கையில் வந்து முள் குத்திடுச்சு. இங்கெல்லாம் வந்து பாருங்கள் இந்த செடி ஃபுல்லாகவே வந்து பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் போனீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு செடி மேலாம் கை வைக்காமல் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் போங்க. ஏன்னா என் கையிலையும் ஆல்ரெடி சொன்னலாம் ஆயிடுச்சு. கை ஃபுல்லாக வந்து இந்த பூனை காசலில் இருக்க மாதிரி பயங்கரமாக ஆயிடுச்சுங்க. நல்லா சின்ன சின்ன முள்ளாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பயங்கர மோசமாகிடுச்சு கை. மை காட், இதெல்லாம் வந்து ஒன்றுனா பிடுங்கிறதுக்குள்ளே ஹெட் ஆகிடுமே. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 முள் கிட்ட வந்து கையில் குத்திருக்கு. வா சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த வீடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ மர கொகை மாதிரி இருக்குங்க. இது என்ன இருக்கும் இதில்? இதெல்லாம் பண்ற உள்ள அடோ பாவீங்களா? எங்க இவன் நம்ம ஒழிஞ்சு ஏமாத்துறான் போல. பயந்துட்டா டேய். ஃபுல்லாக வர நடுவில் மரத்தையே காணோம். இப்படி ஆச்சு ஒன்றும் எவ்வளோ தெரில. தண்ணி வரேங்க இந்த ரோட்டில் கடையே இல்லைங்க. அதான் பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் தான் போனோம். போயிடலாம். வியூவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. மழை கொஞ்சம் கிட்ட தெரிஞ்சிச்சுங்க. நம்ம வந்து அந்த மெயின் ரூட்டோட ஜாயின் ஆக போகிறோம். நீங்கள் இந்த கடலாடி ரூட் வந்தால் தான் வந்து இது மாதிரியான வியூலாம் பார்க்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் கடைலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் தாங்க பிரச்சனை. அதுதான் வந்து அந்த மெயின் ரூட்டு தென்மாதி மங்கலம் வந்தால் கரெக்டாக அங்கே ஜாயிண்ட் ஆகும். நம்ம கிட்ட வந்தாச்சு மக்களே. ஒரு வழியாக வந்து நம்ம ஜாயின் ஆகிட்டோம். ஸோ கல்லாடி வழி வந்து ஃபுல்லாக புதுசாக பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் வந்து அந்த சேனல்லையும் வந்து கல்லாடி வழி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ
இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக யார் வந்து போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம சித்தர் மடம், அப்புறம் வந்து திருவிழா நடக்கிற அந்த ஸ்பாட்டு, அப்புறம் பாம்பு பாறை, அப்புறம் புளிய மரம், அப்புறம் வந்து இந்த பில்லுலாம் இருக்க அந்த ஒரு இடம், இதெல்லாம் தாண்டி ஒரு வழியாக அந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து கல்லாடி ரூட்டும் தென்மாதிமங்கலம் ரூட்டும் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகும். நீங்கள் தென்மாதிமங்கலம் ரூட்டை வந்து கிளியராக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோவில் சூப்பராகவே போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நம்ம கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். நம்மளோட பிளேலிஸ்ட்டையும் இருக்குது, போய் பாருங்கள். ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு ரூட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கல்லாடி ரூட்டு தாங்க. கிட்டன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம் ஆச்சு நீங்கள் லைஃப்பில் போயே ஆகணும். அண்ட் வந்து அந்த பில்லுக்காகவே வந்து அந்த வியூக்காகவும் நீங்கள் வந்து இந்த ரூட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, வாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தண்டவாளத்தை மாதிரி வச்சு அந்த மண்ணெலாம் தடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் ஒரு அட்வென்ச்சரஸாக வந்து ட்ரெக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கடப்பாறை மலை. அது சொல்லவே வேணாம், அதெல்லாம் நம்ம 360 வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூக்கிட்டு போகிறாங்க, ஆனால் என்ன தூக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியல. நம்ம நடந்து வரதே கஷ்டமாக இருக்கும்போது இவங்க வந்து மேலே தூக்கிட்டு போகிறாங்க. இந்த ஒரு சிவலிங்கத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடப்பாறை மலையை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. எவ்வளோ துணி கட்டியிருக்காங்க போடுற சூரி. இதெல்லாம் வந்து ஒன்று குழந்தை பிறக்கணும்னு கட்டுவாங்க, இன்னொன்று ஏதாச்சும் வேண்டிட்டு கட்டுவாங்க. ஆனால் வந்து ஒரு மரத்தையே காலி பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு மரத்தையே காலி பண்ணியிருக்காங்கடா. இங்கே எத்தனை வருஷமாக வராங்க உங்களா? ஃபர்ஸ்ட் வருஷமா? எப்படி ஈஸியாக இருக்கா? சூப்பர், சந்தோஷமா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அந்த கடப்பாறை மலை வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் வியூ கிடைக்க போகுது, அதுவும் 360 வியூ. இந்த கடப்பாறை மலை பார்த்தீங்க அப்படின்னா ஏறதுக்கு ரொம்பவே கஷ்டம் தாங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே வந்து டேரெக்டாக கீழே விழுந்துருவீங்க. அது ரொம்பவே ரிஸ்க்குன்னு சொல்லி ஆகணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அந்த சின்ன பசங்க சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அதுவும் இங்கே இந்த ஊரில் இருக்க அந்த பசங்களே அப்படி சொல்கிறாங்க. அதனால எப்போவுமே இந்த பருவத மலை சொன்னாலே கடப்பாறை மலை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுவும் வந்து இந்த வியூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே போக போக வந்து இந்த மலையை பற்றி எல்லா ஹிஸ்ட்ரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மலை வந்து எப்போ கட்டினாங்க, இந்த மலை மேலே என்ன கோவில் இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயத்தையும் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தாக போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏறவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் வேற இந்த வீடியோ வேற எடுத்துக்கிட்டு ஒரு கையில் தான் பிடிச்சிக்கிட்டு ஏறுறேன். என்ன ஆக போகுதுன்னு தெரில. மை காட், பாருங்க உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த படிக்கட்டுலாம் செஞ்சவங்களாம் ரொம்பவே வேற லெவல், ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம போனோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் எதையும் உடைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு செய்கிற ஒரு நன்றி கடன் சொல்லலாம். நல்ல வேலைங்க, கூட்டமாக இல்லை. கூட்டமாக இருக்காது. இப்போவே வந்து எனக்கு ஏறது கஷ்டமாக இருக்காம தான் ஃபீல் ஆகுது. இதில் வேற கூட்டமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். ஒவ்வொருத்தராக வந்து நடந்து போவாங்க. ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து இது மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லாம் வந்து நம்ம போகக்கூடாதுங்க. எப்போ வந்து ஒரு வீக் டேஸில் ஒரு லீவு போட்டு ஒரு ஃப்ரீயாக போயிட்டு வரணும். அப்படி இல்லைனா வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லாத ஒரு நார்மல் டேஸில் போயிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். இந்த வியூவெல்லாம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே செம்மையாக நீங்கள் அதை சொல்லவே முடியாது. ஸோ வாங்க மணி, வா மணி, பார்த்து வா மணி. அப்படியே அந்த பேக்ரவுண்டில் அந்த சவுண்ட்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து எவ்வளோ வீக்காக இருக்குன்ட்டு. நம்ம எந்த அளவுக்கு நம்பி வந்து இதில் ஏறுறோன்றது ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம் தாங்க. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. ஆமாங்க, ஒரு 4500 அடி உயரத்தில் இருக்க இந்த ஒரு அந்த சிவனை பார்க்கறதுக்கு நம்மளோட உயிரையே பணைய வச்சு தான் போகிறோம். அதை வந்து நம்ம மட்டும் நினைக்கிறது இல்லைங்க. அந்த சிவன் வந்து நம்மளை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணால் மட்டும்தான், அவருடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் தான் மட்டும்தான் வந்து நம்ம மேலே போக முடியும். இது வந்து எல்லா ஒரு கோவில்லையுமே இது நடக்கிறது தான்.
அதாவது அந்த சாமி நினச்சாதான் நம்ம வந்து மேலே போய் அவங்கள பார்க்க முடியுன்றது சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் மலைக்கு போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம நமச்சிவாய அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கெஞ்சு என்னை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போ, என்ன வேலை வந்து நான் இப்போ கொஞ்ச நேரம் உட்காரணும்னு சொல்கிற அளவுக்கு அந்த ட்ரெக்கிங் இருக்குங்க. நன்சை நன்னன்ற ஒரு குறுநில மன்னர் தான் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த கோயிலை கட்டியிருந்ததா கல்வெட்டில் இருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கும். இதை வந்து ஒரு கிணறா வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு செடியாகவும் மூடி இருக்கும். நீங்கள் இப்போ மேபி இப்போ போனீங்க அப்படின்னா அவங்களால பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அங்கேயும் வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு சரி நிறைய வாட்டுக்கன்லாம் போட்டு பிளாஸ்டிக்ஸ்லாம் போட்டு ரொம்ப ஒஸ்ட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து அங்கங்கே தூக்கி போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அந்த கடையிலே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கடைக்காரங்களே அவங்க கீழே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் நம்ம இந்த மலையை காப்பாற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட தமிழ் புக்கில் சின்ன வயசில் படிச்சிருப்போம் 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. 10 பாட்டில் ஒரு இடத்துல வந்து மலைப்படுகடான்னு சொல்லிட்டு ஒரு நூலில் தான் இந்த மலையை பற்றி எழுதியிருக்காங்க. அதில் வந்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அந்த ஒரு நூலை வந்து படித்து பாருங்கள். இந்த மலையை பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இது மேலே மல்லிகார்ஜுனன் கோவில் இருக்குது. அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னாலும் இதுக்கான சான்றுகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோவில் போகிறீங்க அப்படின்னா அந்த கல்வெட்டெல்லாம் படிக்க கற்றுக்குங்க. அந்த கோவில் உள்ளேயே வந்து நீங்கள் பல விஷயங்களை பார்க்கலாம். போக போக நம்ம வீடியோலையும் காமிச்சிருப்போம். அதில் இருக்க சித்தர்களுடைய சிலை எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. மூங்கில் வளர்ந்த காடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த மலையை. ஏன்னா நீங்கள் அதோட சான்றுகள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தென்மாதி ரூட் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே மூங்கில் தாங்க பார்க்க முடியும். ஆனால் இந்த கடலாடி ரோட்டில் நீங்கள் மூங்கில் பார்க்க முடியாது. அதாவது ஒரு பக்கம் ஃபுல்லாக பில்லாலையும் ஒரு பக்கம் ஃபுல்லாக அந்த மூங்கில் காடுகளாலையுமே இந்த மலை வந்து கவர்ந்துருக்கும். இந்த பருவத மலை மேலே இருக்க இந்த முகட்டில் ஏறணும் அப்படின்னா அந்த கடப்பாறை மலை மட்டும்தாங்க ஒரே வழி. அதாவது கடப்பாறை பிடிச்சிட்டு மட்டும் தான் ஏற முடியும். அந்த அட்வென்ச்சரஸ் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயம். இங்கே நீங்கள் வந்து பருவதமலைக்கு வரணும் அப்படின்னா எப்போ நீங்கள் வரலான்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நைட் டைமில் வந்து ட்ரெக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த வெயிலில் ஏறும்போது ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. நீங்கள் நைட் டைம் ட்ரெக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மிட் நைட்டில் வந்து நீங்கள் மேலே ரீச் பண்ணிடுவீங்க. மேலே சாமியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருவீங்க. காலையில் சன்ரைஸை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஃபீல் பண்ணலாம். சன்ரைஸை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக கீழே இறங்கி போகலாம். கீழே இறங்கும்போது எல்லா வியூவும் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இறங்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுற வழி. நான் வந்து போன 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து பகலில் ஏறினேன் அண்ட் வந்து ஈவினிங்கே இறங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அது வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் இன்னொரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் தான் ட்ரெக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு மேலே வந்தேன், சாமியை பார்த்துட்டேன், படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் சன்ரைஸை பார்த்துட்டு அப்புறம் நான் கீழே வந்துட்டேன். அதாவது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தென்மாதி மங்கலம் வழியாக ஏறி கடலாடி வழியாக இறங்கினேன். ஸோ அந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா வீடியோவுமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். வெள்ளையங்கிரி போட்டிருக்கோம், அண்ட் கேரளா ட்ரிப் போட்டிருக்கோம், கேஜிஎஃப் போட்டிருக்கோம், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. எப்போவுமே இது மாதிரி சிவன் கோயில்னாலே ஒரு சுனை இருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாக இருக்க அந்த சுனையை வந்து யூஸ் பண்ணுறாங்க மழைநீர் சேகரிப்பு தொட்டியாக. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அசுத்தப்படுத்தாமல் இருங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாகவே அங்கே வந்து வாட்டர் கேன் தாங்க போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பின்னாடி இருக்க அந்த பாறை தான் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு 9.8 மில்லியன், அதாவது நம்மளுடைய சேனல்லே இருக்கிறதுலே அதிகமான வியூஸ்க்கு வாங்கி கொடுத்த அந்த ஒரு பாறை தான் இப்போ நம்ம போகிறோம். புராண கதையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதம் தான் சிவபெருமானுடைய பாதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சிவபெருமான் இந்த பூமியில் காலடி வைக்கிற ஃபஸ்ட்டு இடம் இதுதான். இந்த மலை மேலே இந்த கால் வைப்பார். அதாவது இந்த மலை உருவான விதமே வந்து ஆஞ்சநேயர் இந்த சஞ்சீவி மலை தூக்கிட்டு போகும்போது விழுந்த துண்டுகள்னு சொல்லுவாங்க. அதாவது இவ்வளோ ஹைட்டாக இருக்க மலை சிவபெருமான் கால் பட்ட உடனே வந்து அமிங்கிரும்னு சொல்லுவாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்றதை நீங்கள் நினச்சி பாருங்கள். அதாவது 2வது கால் தடம் வச்சது தான் அந்த திருவண்ணாமலை. அங்கே தான் வந்து திருவண்ணாமலையில் உங்களுக்கு தெரியும் சிவன் கோவில் இருக்குது. ஸோ இந்த 2 மலைக்கும் வந்து இதுதான் வந்து ஒரு புராண கதைன்னே சொல்லலாம். ஒரு வழியாக நமக்கு 98 லேக்ஸ் வந்து வியூஸ் வாங்கி கொடுத்த அந்த பாறைக்கு வந்தாச்சுங்க. நிறைய பேர் இந்த பாறை மேலே நின்னதுக்கு எனக்கு கமெண்ட்டில் பயங்கரமாக திட்டினாங்க. ஏன் வந்து வீட்டில் வந்து உங்களுக்காக ஃபேமிலி வெயிட் பண்ணுவாங்க, நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. சில பேர் ரொம்ப திட்டினாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி என்னை கேர் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டதுக்கு. ஓகே கைஸ், அதாவது இந்த பாறை மேலே நின்னதுக்கு தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். மேபி அது 360ல் போட்டதுனால உங்களுக்கு அது வியூ அப்படி தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் சொல்கிறேன், அது ரொம்பவே ரிஸ்க் தாங்க. ஏன்னா அந்த பாறை வந்து அந்த எட்ஜில் இருக்குது, அது கீழே எதுவுமே இல்லை.
ஃபைனலாக நம்ம அந்த ஒரு பாறை மேலே வந்து நின்னாச்சு. இதுதான் நமக்கு 1 crore வியூஸ் வந்து வாங்கி கொடுக்க போகிற அந்த வீடியோ எடுத்த ஒரு பாறை. இதுதான் வந்து அந்த வியூ, ஃபுல் வியூ வந்து பாருங்கள் மக்களே. சப்போஸ் வந்து நீங்கள் என் மேலே கோவமாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை இந்த வீடியோ பார்த்தா எனக்கே பயமாக தான் இருக்குது. சாரி கைஸ், ஆக்சுவலாக இது ஒரு நன்றி கடன் செலுத்துறதுக்காக நான் வந்த ஒரு ரீசன் இது. இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்கிறேன். அது வந்து லைஃப்பில் ஒரு 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 பெரிய சேஞ்ச் ஓவர்னே சொல்லலாம். ஸோ அதையும் வந்து என் கூடவே இருந்து அதையும் பாருங்கள். சப்போஸ் இந்த 360 வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள். நான் இந்த கடப்பாறை மலையோட ஃபுல் அண்ட் ஃபுல் 360 வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஏறும்போதும் சரி, இறங்கும்போதும் சரி, அது தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது இந்த வியூ வந்து இது வரைக்கும் நான் அங்கே போகும்போது கூட நான் இப்படி பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் 360 வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த அன்னதான மண்டபமும் கடலாடி வழி வந்தீங்க அப்படின்னா மலையடிவாரத்தில் இருக்க அந்த அன்னதான மண்டபமும் கட்டினது ஒரே சித்தர் தாங்க. அவர் வந்து தியானம் பண்ண இடம் தான் வந்து இந்த மண்டபம். நீங்கள் வந்து இங்கே சாப்பிட போகும்போது அந்த தியானம் பண்ண இடத்த வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. அது உள்ளே வந்து ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. அவர் வந்து பல ஆண்டுகளாக அங்கே தான் வந்து தியானம் பண்ணியிருந்தார். நீங்கள் அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிருங்க. நீங்கள் வந்து அங்கே சாப்பிட்றீங்களோ இல்லையோ, ஒரு தடவையாச்சும் அந்த மண்டபத்தில் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்க குருக்கள்லாம் வந்து உங்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்த காமிப்பாங்க. அண்ட் வந்து அந்த வாழ்க்கை வரலாற்று, அவருடைய அந்த சித்தரோட வாழ்க்கை வரலாற்றுலாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கிளியராக கேட்டுக்கலாம். அண்ட் இந்த ஒரு அந்த பக்கத்தில் இருக்க மலையை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ரொம்பவே ரிஸ்க்குங்க. எல்லாருமே நைட்டு வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக இங்கே வராங்க. அங்கே வந்து தூங்குறதுக்கு அங்கங்கே மேலே மலை மேலெலாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இதே நீங்கள் அந்த மலை மேலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு எட்ஜில் படுத்துட்டு இருப்பாங்க. நம்ம சிவபக்தராக மாறி அங்கே படுத்திருக்காங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஆனால் அவங்க வந்து சிவலோகத்தில் இப்போ மிதந்துட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வியூலாம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வியூஸ் வந்து பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல வந்து ரொம்ப சூப்பராக இந்த வியூஸ் காமிச்சிருக்கோம் அண்ட் வந்து இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தெரியும். நான் ரொம்ப நாளாகவே வந்து வெளியே போகாமல் இருந்தேன். நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்த ஒரு பிளேஸ் தான் இந்த பருவதமலை. நான் சொல்கிற செகண்ட் ரீசன் வந்து தாங்க, நான் வந்து ஜோகோவில் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் வந்து அதை நல்லா ஒர்க் பண்ணணும். ஸோ வந்து கொஞ்சம் ஒரு ஜாலியான ஒரு மூடுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம அகைன் வந்து ஒரு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதான் வந்து திரும்ப நம்மளோட ட்ரெக்கிங்கை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நேரம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து என்ன மோட்டிவேட் பண்ண வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு. ஒரு வழியாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா மலையோட உச்சியில் வந்துட்டோங்க. பருவதமலை, அதாவது 4500 அடி உயரத்தில் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ட்ரெக்கிங்கை வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவை வந்து இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ வந்து உள்ளே இந்த கோவிலுக்குள்ளே என்ன இருக்குன்ற மொத்தத்தையும் வந்து நம்ம இப்போ காமிக்க போகிறோம். வேறு வழி இல்லைங்க. அப்போ தான் வந்து வியூஸ் வருது. வியூஸ்க்காக தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் காமிக்காம தாங்க வீடியோ போட்டுருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வெள்ளையங்கிரி மலை, அப்புறம் வந்து பருவதமலை, இதெல்லாமே வந்து இந்த கோவிலுக்குள்ளே என்ன இருக்குன்னு காமிச்சது இல்லை. ஆனால் அப்படி பண்ணுறதுனால வியூஸ் தாங்க வரல. ஸோ வந்து எல்லாருமே நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி தான் தங்கி இருக்குது. அது வந்து அங்கே இருக்க குரங்குங்களாக குடிக்குது. ஆனால் அதுலேயும் வந்து நம்ம மக்கள் வந்து பிளாஸ்டிக் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப வந்து ஒஸ்ட்டு பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்களாச்சு இதெல்லாம் பண்ணாமல் இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பருவதமலைக்கு போனாங்க அப்படின்னா இது மாதிரி குப்பையெல்லாம் அங்கங்கே போட வேணாம்னு சொல்லுங்கள். இந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கிறோமோ இல்லையோ, அங்கே இருக்க குரங்குங்க அண்ட் அங்கே இருக்க வந்து பைரவர் மாதிரி இருக்க அந்த நாய்ங்க எல்லாருமே வந்து அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம். நம்ம சுற்றி இருக்க எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுருக்கலாம். பார்க்கவே முடியல. இவ்வளோ தூரம் வந்து ஆமாங்க, ரொம்ப தான் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ஆனால் இங்கே வந்து ரொம்ப நேரம் நிற்க வச்சு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.